வீடியோ ஃபுல்லாமே இருக்க போகுது. சோ அப்படி என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, சோ ஜங்குக் பிளாட்டினம் சர்டிபிகேட் எப்படி ஜங்குக் வாங்கினாரு அப்படின்றதான் நான் சொல்ல போறேன். சோ பிளாட்டினம் சர்டிபிகேட், கோல்டு சர்டிபிகேட், சில்வர் சர்டிபிகேட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட். சோ இந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுல நம்ம ஜங்குக் இப்போ ஒரு புது பெஞ்ச்மார்க் ஒன்னு செட் பண்ணிருக்காரு அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா கொடுத்திருக்கு. ஜப்பானோ கொரியாவோ கிடையாது, அமெரிக்காவே ஜங்குக்கு பிளாட்டினம் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அதாவது அமெரிக்கால நம்ம ஜங்குக்குடைய 7 சாங் உடைய ஆல்பம் இருக்கு இல்லையா, இந்த ஆல்பம் 1 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலயும் வித்திருக்கு. யூசுவலா ஒரு ஆல்பம் 1 மில்லியனுக்கு மேல சேல்ஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்பவும் பெரிய விஷயம். சோ அத நம்ம ஜங்குக்குடைய 7 சாங் பண்ணதால இப்போ அவருக்கு பிளாட்டினம் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சாங் அதாவது சார்லி புட் கூட கொலாப் பண்ணியிருந்தாரு இல்லையா, அந்த சாங்காக RIAA இதே அமெரிக்காவோட கோல்டு சர்டிபிகேட்டை வாங்கியிருந்தாரு. ஆனா இப்போ அதையும் தாண்டி பிளாட்டினம்